அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். டிஎன்யூஎஸ்ஆர்பி தமிழ்நாடு போலீஸில் சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 7ஆம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அதற்கு படிக்கிறவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி இதில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் 2022 தமிழ்நாடு போலீஸில் சப் இன்ஸ்பெக்டருக்கான ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அதற்கான அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன் போலீஸ் எஸ்ஐக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸில் எக்ஸாம் இருக்குங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100 மார்க்குக்கும், மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 70 மார்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி வைக்கிறாங்க. அது எதன் அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து 100 கொஸ்டின்ஸ் கொடுத்து 100 மார்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து 2 பார்ட்டாக கொடுப்பாங்க. பார்ட் ஏல வந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து 40 மார்க்குக்கும், பார்ட் பியில் 60 கொஸ்டின்ஸ் வந்து 30 மார்க்குக்கும். ஆக மொத்தத்தில் மெயின் ரிட்டன் எக்ஸாமில் 140 கொஸ்டின்ஸ்க்கு 70 மார்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ 2022 இதற்கான எக்ஸாம் நடந்துச்சு. அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் மொழி தகுதி தேர்வு, இது 100 கொஸ்டின்ஸ் கொடுத்து ரிலீஸ் பண்ணி அந்த எக்ஸாம் நடந்துச்சுங்க. அதை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 100 கொஸ்டின்ஸ்க்கும் ஆனால் இந்த பிடிஎஃப் தான் இது. 100 கொஸ்டின்ஸ்க்கு கீழேயே அந்த பிடிஎஃப் கீழே அதற்கான விடைகளும் அதில் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப்பில் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் என்ன ஆன்சருங்கிறத பிடிஎஃப்க்கு கீழே உள்ள ஆன்சரை வச்சு நீங்கள் குறிச்சிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இது உங்களுக்கு எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரியும் இருக்கும். நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மிகவும் உதவியானதாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் 2022 நடந்தது. அதை தொடர்ந்து மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பரை பார்க்கலாம். பார்ட் ஏல வந்து ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கலாம். அதில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி படிக்கணும், சிலபஸ் வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு பிளான் இதில் உங்களுக்கு கிடைக்கும். அதை தொடர்ந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இதற்கான ஆன்சருமே உங்களுக்கு கீழே பிடிஎஃப்க்கு கீழே ஆன்சராக இருக்குங்க. அதையும் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். பார்ட் பி வந்து சைக்காலஜி, அதாவது மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கானது இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது. அதில் உள்ள கொஸ்டின்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 140 கொஸ்டின்ஸ்க்கு இருக்கும். 140 கொஸ்டின்ஸை தொடர்ந்து இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கானது எஸ்ஐ போஸ்ட்டுக்கானது ஆன்சர் அதுக்கான கீழே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கான மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அந்த கொஸ்டின் பேப்பர் தனியாக, பார்ட் ஏ ஜென்ரல் நாலேஜ், அப்புறம் பார்ட் பி சைக்காலஜின்னு சொல்லிவிட்டு அது ஒரு 140 கொஸ்டின்ஸ் தனியாக அது ஒரு பார்ட்டாக இருக்கும். நீங்கள் அதையும் பார்க்கலாம். அதை தொடர்ந்து அந்த பிடிஎஃப்லேயும் அந்த 140 கொஸ்டின்ஸ்க்கும் அதற்கான ஆன்சர் அந்த பிடிஎஃப்க்கு கீழேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாங்கள் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்தது வந்து நம்ம 140ன்னு தவறாக சொல்லியிருந்தோம். 170 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குது. இப்போ நீங்கள் பார்ட் ஏ அண்ட் பியில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி, பார்ட் பி ஒரு பர்டிகுலர் சிலபஸில் இருக்குது. டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நடத்தியிருக்காங்க, 170 கொஸ்டின் வந்து ரிட்டன் எக்ஸாமில் இருக்குது. அதற்கான ஆன்சரும் அதற்கு கீழே இருக்குங்க. இப்போ இந்த பிடிஎஃப்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த 3 பிடிஎஃப்பையும் தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரையும் ஓப்பன் அப்புறம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கான மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனாக ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 3 பிடிஎஃப்பையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் போய்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லாக பாருங்கள். ஆன்சரோடு இருக்குது கீழே. அதை படிச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்னு நம்புகிறோம். நல்லா படிங்க. எக்ஸாமுக்கு கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.